கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் முழுமையாக வழங்கி அந்த தொகுதி தன்னிறைவடைந்ததும் தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றும் நோக்குடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் பெரியார் நகரில் கடந்த 27/2/2025 அன்று 210.80 கோடி ரூபாய் செலவில் 560 படுக்கை வசதிகளுடன் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களை கொண்ட நவீன மருத்துவ உபகரண வசதிகள் உடைய சிறப்பு மருத்துவமனையாக பெரியார் அரசு மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 11.74 கோடி ரூபாய் செலவில் 21,850 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களை கொண்ட கொளத்தூர் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெரியார் அரசு மருத்துவமனைக்கு துணை புரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் டயாலிசிஸ் மையம், பிசியோதெரபி மையம், மேலும் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாக செயற்கை கால் பொருத்தும் பிரிவு ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன. விபத்துகள், நோய்கள் அல்லது பிற காரணங்களால் கால் இழந்தவர்கள் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் நடக்கச் செய்யும் நோக்கத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கால் பொருத்தும் சேவை இங்கு வழங்கப்படுகிறது. இது ஒரு மருத்துவ சேவை மட்டுமல்ல, ஒரு மனிதரின் வாழ்க்கை, அவரது வாழ்வாதாரம் மற்றும் அவரது மரியாதை ஆகியவற்றை மீண்டும் உருவாக்கும் மனிதநேய சேவையாகும். இந்த செயற்கை கால் பொருத்தும் பிரிவு டயாலிசிஸ் மற்றும் பிசியோதெரபி மையங்களுடன் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். மருத்துவம், மனிதநேயம், மக்கள் நலன் ஆகிய மூன்றையும் ஒரே இடத்தில் இணைத்த இந்த திட்டம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய வளர்ச்சியின் ஒரு புதிய அடையாளமாக நிச்சயமாக திகழும். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில்